அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் மனித உரிமைகள் என்ற இந்த தொடர் உரையின் 27வது நாளை நாம் அடைந்திருக்கிறோம். நேற்றைய தினம் விருந்தினருக்கான உரிமைகள் என்னென்ன என்பதை ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். அதில் தொடர்ச்சியாக சில செய்திகள் இருக்கின்றன. ஒருவர் நமக்கு விருந்துக்கு அழைக்கும் பொழுது நாம் நோம்பாளியாக இருக்கலாம். நம்மிடத்தில் ஒருத்தர் விருந்தாளியாக வரும்போது அப்போது நம்ம நோம்பாளியாக இருக்கலாம். அதாவது நம்மளை ஒருத்தர் விருந்து கூப்பிடுகிறாரு, நம்ம அன்றைக்கி சுன்னத்தான ஒரு கடமையான நோன்புக்கு பிரச்சனை இல்லை. சுன்னத்தான நோன்பு வைத்திருக்கும் போது, நஃபிலான நோன்பு வைத்திருக்கும் பொழுது ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிடுறார். விருந்துக்கு கூப்பிடுறார் என்பதற்காக நோன்பை முறிச்சிட்டு விருந்துக்கு போகலாமா? அப்படி ஒரு விஷயம். அல்லது நம்ம வீட்டில் நம்ம நோம்பாளியாக இருக்கிறோம், விருந்தாளி நம்மளை தேடி வர்றாரு, இப்போ நம்ம விருந்து கொடுக்குற ஆளாக இருக்கிறோம், இப்போ நம்ம நோம்பாளியாக இருக்கிறோம், அதனால் நான் நோம்பாக இருக்கிறேன் நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்வதா, அதில் நோன்பை முறிச்சிட்டு அவரோட சேர்ந்து சாப்பிடுவதாங்கிற இந்த ரெண்டு விஷயம் இருக்கிறது. ரெண்டுக்கும் இஸ்லாத்தில் தனித்தனியான நிலைப்பாடு இருக்கிறது. என்ன நிலைப்பாடு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸு, இதா துஇய அஹதுக்கும், உங்களில் யாராவது விருந்துக்கு அழைக்கப்படுவார் என்று சொன்னால் ஃபுல் யுஜிப், அதை அவர் ஏற்றுக்கொள்ளட்டும். இப்போ இன்கான சாயிமன், அவர் நோன்பு வைத்திருந்தார் என்று சொன்னால் ஃபல் யுசல்லி, அவர் ஒரு துவா செய்யட்டும், அதை நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அதாவது மறுக்கிறதுக்குள்ள வாசகம். அதாவது நோன்பு கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம நோம்பாளியாக இருக்கிறோம், விருந்து கூப்பிட்றாரு, இல்லை நான் நோம்பாளியாக இருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு ஒரு துவா ஒன்று செஞ்சிடணும். இன்கான சாயிமன் ஃபல் யுசல்லி, நோன்பாளியாக இருந்தால் அந்த விருந்தை ஏற்காமல் நோன்பாளி என்று சொல்லி அவருக்கு துவா செய்ய வேண்டும். இன்கான முஃப்திரன், நோன்பு இல்லாத நிலையில் நம்மளை விருந்து கூப்பிட்டார்கள் என்று சொன்னால் ஃபல்யத்அம், அவரோட விருந்தை போய் ஏற்றுக்கொண்டு சாப்பிட வேண்டும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. அதாவது நம்ம ஒரு நோன்பாளியாக இருந்தோம் என்று சொன்னால் நோன்பை முறிச்சிட்டு விருந்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சுன்னத்தான நஃபிலான நோன்பு வைத்திருந்தோம்னு சொன்னால் அந்த நோன்பை முறிச்சிட்டு விருந்துக்கு போகணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதே நேரத்தில் நம்ம நோன்பு வைத்திருக்கும் போது நம்மளை தேடி விருந்தாளி அதுக்கு என்ன நிலைமை என்று கேட்டால், இது புகாரியில் 1968வது ஹதீஸு. இது வேறு வேறு காரணத்திற்காக இந்த ஹதீஸை 2-3 தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். அந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிசி அவர்களையும் அபுதர்தா அவர்களையும், சல்மான் ஃபாரிசி வெளியூர்காரர், அபுதர்தாங்கிறவர் மதீனாக்காரர். ஒரு வெளியூர்காரர் மதீனாக்காரோட ஜாயின்ட் பண்ணி விடுவாங்க, நீ இவருக்கு சகோதரர் அப்படின்ட்டு அப்படி ஏற்படுத்தி இருந்தாங்க. ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னா, சல்மான் ஃபாரிசி அபுதர்தாவை பார்க்குறதுக்கு தேடி வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டில் அபுதர்தா இல்லை, அவங்க மனைவி தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பார்க்கும்போது ரொம்ப ஒரு சாதாரண உடையில், ஒரு உயர்தரமான உடையெல்லாம் இல்லாமல் வீட்டு வேலைகள் செய்யும்போது அணியக்கூடிய ஆடையோடு அவங்க இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க கேட்டவுடனே, உங்கள் சகோதரர் அபுதர்தாவுக்கு அவருக்கு இந்த துன்யாவில் எந்த ஒரு தேவையுமே இல்லை இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கணவர் வந்துடுறார். வந்தவுடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உடனே சல்மான் வந்துட்டாருங்கிறதுக்காக வேண்டி அவசரமாக அவருக்கு உணவை தயார் பண்ணுறாங்க. உணவை தயார்படுத்திட்டு என்ன செய்கிறாங்கன்னா, சல்மான் விருந்தாளியை வந்துட்டார்ல, இவர் வீட்டுக்காரருங்கிற முறையில் விருந்தை ரெடி பண்ணி குள் சாப்பிடுங்க என்று சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அபுதர்தா என்ன செய்கிறாருன்னா, இப்போ இன்னி சாயிமுன், நான் நோம்பாளியாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மா அனபி ஆக்கிலின் ஹத்தா தவுக்குல, நீ சாப்பிட வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அதாவது அபுதர்தா சாப்பாடை கொடுக்கும்போது சொல்கிறாரு, நான் நோம்பாளியாக இருக்கிறேன், நீங்கள் மட்டும் சாப்பிடுங்கிறாரு. விருந்தாளியாக சல்மான் ஃபாரிசி சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். அப்போ இவர் வற்புறுத்துறார் என்பதற்காக வேண்டி 2 பேருமே சாப்பிட்றாங்க. அதான் நோன்பு முறிச்சிட்டு சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். நோன்பு வைத்திருந்தவர் நோன்பை முறிச்சு விட்டு இவரோட சேர்ந்து சாப்பிட்டு வருகிறார். சாப்பிட்டோன்னே இரவில் தொழுவ எந்திரிக்கிறாரு. அதை போட்டு அவரை எழுப்பி படுக்க வச்சுட்டு கடைசி நேரத்தில் தொலை வச்சு பெரிய சம்பவம். இதெல்லாம் முடிந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகிறாங்க. யார், அபுதர்தா போய் இந்த மாதிரி சல்மான் அவர்கள் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தார், இன்னொன்னுலாம் நடந்துச்சு, அவர் சில அறிவுரையெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சதக்க சல்மான் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார், கரெக்டு தான் அது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சான்றிதழ் கொடுக்குறாங்க. அப்போ அபுதர்தாவுடைய சல்மானுடைய செயலாக மட்டும் இருக்கும்னா அது மார்க்கம் ஆகாது.
இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவர் செஞ்ச எல்லா சம்பவங்களையும் இப்போ அங்கே சொல்கிறார் அபூ தர்தா. இவர் வந்தார், என்னை தொழுவு விடாமல் தடுத்தார், கடைசி நேரத்தில் எழுப்பி விட்டு தொழுவு சொன்னார், நான் நோன்பு வச்சுருந்தேன், நோன்பை இங்கே எடுத்து விட்டார், அதுக்கப்புறம் வந்து உடம்புக்கு செய்கிற கடமை மனைவிக்கு செய்கிற கடமை இருக்குங்கிறார். இந்த விஷயத்தை பூரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்னன்னு கேட்டால், சதக்க சல்மான், சல்மான் வந்து மெய்யானதைத்தான் சொல்லியிருக்கிறார், சல்மான் ஃபாரிஸ் சொன்னது கரெக்டு அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே என்ன விளங்குறோம்னு கேட்டால், நம்மளை தேடி விருந்தாளி வந்திருக்கும் போது நான் வந்து நோம்பாளியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருந்தால் அவர் முகம் கோணுவார். அவர் வந்து ஒரு ஈடுபாடோடு சாப்பிட முடியாது. நம்மளே சாப்பிடாமல் பார்த்துட்டு இருக்க முடியுமா? வீட்டுக்காரங்க மட்டும் சாப்பிடாமல் இருக்காங்க, நம்ம மட்டும் சாப்பிட்றோமே அப்படின்னு நினச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி சுன்னத்தான நோன்பு தான், நஃபிலான நோன்பு தானே, அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு என்ன செய்யலாம், நோன்பை விட்டு விடலாம். விட்டுட்டு என்ன செய்யணும், விருந்தாளியோடு சேர்ந்து சாப்பிடலாம். அதுக்கு ஒரு அனுமதி இருக்கிறது. அதுபோக பொதுவாகவே சுன்னத்தான நஃபிலான நோன்புகளுக்கு மார்க்கத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்குது. அது கட்டாயமான நோன்பு இருக்கு இல்லையா, ரமலான் நோன்பு, நேர்ச்சை நோன்பு, இந்த மாதிரியான வலியுறுத்தப்பட்ட அல்லது பரிகாரத்துக்கு செய்கிற ஒரு நோன்பு, இந்த மாதிரி கடமையாக்கப்பட்ட நோன்பாக இருக்கும்னு சொன்னால் அந்த நோன்பை முறிக்கக்கூடாது, இடையில விடவே முடியாது. ஆனால் சும்மா சாதாரண நோன்பு வைப்போமே அப்படின்னு ஒரு நன்மையை நாடி அதிக நோன்பு வச்சோம்னு சொன்னால் அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரண நோக்கத்துக்காகலாம் கூட நோன்பை முறித்தா தப்பு கிடையாது, அதுக்கு ஒரு பரிகாரமும் கிடையாது. நம்மளா விரும்பி வைக்கிற நோன்புகளை நம்ம முறித்தோம் என்று சொன்னால் அது வந்து ஒரு பரிகாரமே கிடையாது, அதுக்கு வந்து தப்பும் கிடையாது, பரிகாரமும் அதுக்கு செய்ய தேவையில்லை. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வர்றாங்க, சுபு தொழுதுட்டு வர்றாங்க. வந்து ஹல் இந்தக்கும் செய்யுன், சாப்பிட ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, மா இந்தனா செய்யுன், சாப்பிட ஒன்றுமே நம்மள்கிட்ட இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஃபை இன்னி சாயிமுன், அப்போ நான் நோம்பாளியை சும்மா பட்டினியாக கிடக்குன்னு, சாப்பிட ஒன்றும் இல்லைங்கிற, பட்டினி அதுக்கு சும்மா இருக்குன்னு, நான் சுபுகு தொழுதுட்டு வேறு எதுவும் சாப்பிடாம அவர் இருக்கிறாங்க, அதனால் இதை சாப்பிட்டு இருந்தால் நோன்பு வைக்க முடியாது, சுபுகில் இருந்தால் நோம்புடைய ஆரம்பம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுகோடு வர்றாங்க, வீட்டில் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க, ஒன்றுமே இல்லைன்றவுடனே நான் நோம்பாளியாக இருந்துக்கிறேன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போன பிறகு ஆயிஷா நாய்க்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து ஒரு அன்பளிப்பை கொடுத்து விட்றாங்க. அன்பளிப்பு என்பது ஒரு உணவுப் பொருள் தான் அன்பளிப்பு, ஒரு பாயாசம் மாதிரி ஒரு உணவுப் பொருள் வந்து அன்பளிப்பாக வருகிறது. அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து திரும்பி வர்றாங்க. வந்தவுடனே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் ஒரு அன்பளிப்பு வந்துச்சு, உங்களுக்காக தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன், உங்களுக்கு உள்ளது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன இருக்குதுன்னொன்னே ஹைஸ்னால் அது ஒரு பாயசம் மாதிரி உள்ளது, அந்த பதார்த்தம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹாத்தி அதை கொண்டு வா, கொண்டு வந்தோன்னே ஃபஜித் பிஹி ஃபாக்கலை, அதை வந்து கொண்டு வந்தோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, கது குன்து அஸ்பஹத்து சாயிமன், நான் வந்து நோம்பாளியாக தான் இருந்தேன், இருந்தாலும் சாப்பாடு வந்துருச்சுல, அதனால் எதுக்கு வைக்கணும், நான் நோன்பை விட்டுட்டேன் சாப்பிட்டேங்கிறாங்க. ஒரு ரீசனும் இல்லை, ஒரு காரணமே இல்லை, சாப்பாடு இல்லை, நோன்பு வச்சாங்க, சாப்பாடு வந்துருச்சு, அப்போ எதுக்கு நோன்பு வைக்கணும்னு வச்ச நோன்பை விட்டுடுறாங்க. அதான் நோம்பாளியாக இருந்து வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு வரும்போது ஒரு அன்பளிப்பாக ஒரு உணவுப் பொருள் வந்திருக்குது, அது ஆயிஷா நாய்க்கு சொல்கிறாங்க, அப்படின்னா சாப்பாடு இல்லைங்கிறது தான் நோன்பு வச்சோம், அப்போ சாப்பாடு வந்துருச்சுல, அதை கொண்டாந்து வை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள்ங்கிற இந்த ஒரு செய்தி, இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்போ இந்த விருந்தாளியாக இருக்கிறவர்களுக்கு இது விருந்தாளி சம்மந்தப்பட்டது இல்லை, இது பொதுவாக நோன்பு, சுன்னத்தான நோன்புகள் நஃபிலான நோன்புகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், சாதாரணமாக விட்டுறது வந்து ஒரு குற்றம் கிடையாது. அதனால் விருந்தாளிக்காக விடுவதும் தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தர் விருந்துக்கு நம்மளை கூப்பிடும்போது முறிச்சிட்டு போய் சாப்பிடணுமான்னு கேட்டால், இல்லைங்க நான் நோம்பாளியாக இருக்க இன்றைக்கி வர முடியாது என்று சொல்லிவிட வேண்டும். நம்மை நோக்கி நோம்பாளிகள் விருந்தாளியாக வந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுக்காக என்ன செய்யணும், நம்ம நோன்பை விட்டுட்டு அவங்களோட சாப்பிட்றது தான் சரியான ஒரு முறை என்பதை இந்த 3 ஹதீஸில் இணைத்து பார்க்கும்போது நம்ம என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். அதுபோக இந்த விருந்தாக போய் சாப்பிடும் பொழுது இப்போ எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த சகன் சாப்பாடு தான் வைப்பாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் என்ன செய்யும், சகன்னு சொன்னால் ஒரு 3 பேர் 5 பேர் சேர்ந்து என்ன செய்வாங்க, ஒன்றா ஒரு பெரிய தட்டு இருக்கும், பெரிய தட்டை தான் சகன்னு சொல்லுவாங்க, அதில் சாப்பாடை வச்சுருவாங்க. ரவுண்டாக உட்காந்து என்ன செய்வாங்க, 3 பேர் சாப்பிடக்கூடிய சகன், 5 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய பெரிய சகன்லாம் இருக்கும். அந்த மாதிரி சகனில் சாப்பிடக்கூடிய நேரத்தில் அப்போ தனித்தனியாக நமக்கு தட்டில் இலையில் வச்சாங்கன்னு சொன்னால் நமக்கு உள்ளதை நம்ம அப்படி சாப்பிட்றலாம். சகனில் வைக்கும் பொழுது அது நமக்கு மட்டும் உள்ள 5 பேருக்கு உள்ளது தானே, 5 பேருக்கு உள்ளதாக சகனில் கொண்டாந்து வச்சாங்கன்னு சொன்னால் அதில் உள்ள எல்லாமே நம்ம 5 பேருக்கு உள்ளது. 5 பேருக்கு உள்ளது நினைக்கும் போது சகனில் வச்சுட்டாங்களா, ஒரு பெரிய இறைச்சி துண்டு இருக்கா, அதை மட்டும் நம்ம தூக்கி வச்சிடக்கூடாது நம்ம பக்கம். ஏன், அது நம்ம ஒரு ஆளுக்கு வந்தது இல்லைல்ல,
5 பேர் சாப்பிடுவாங்கன்னு தானே அவங்க ஒன்றாந்து வைக்கிறாங்க. 5 துண்டாக வச்சுருந்தாங்கன்னா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பீஸாக வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் இது வந்து 5 பேருக்கு உள்ளது என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கணும். அப்படி விளங்கி என்ன செய்யணும்னு கேட்டால் 5ஆக பிரித்து கொடுங்க, அல்லது பொதுவாக வச்சு நடுவில் வச்சு அவங்கவுங்க பிச்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி விஷயத்தில் விருந்துக்கு போகிறவர்கள் என்ன செய்யணும், தனித்தனி சாப்பாடாக இல்லாமல் கூட்டாக சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணி இருந்தார்கள் என்று சொன்னால் அப்போ என்ன நடந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் இக்ரான். அதாவது தட்டில் கொண்டாந்து பேரிச்சம்பழத்தை வச்சுருவாங்க. 5-6 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் பொழுது, பேரிச்சம்பழங்கிறது ஒரு பழம் தானே, ஒன்று ஒரு தனித்தனி பொருள் தானே. அப்போ ஒரு வாய்க்கு ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதுங்கிறது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ என்ன செய்ய, சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா 2 அடுத்துக்குள்ள போடுறது. அது எல்லோரும் ஒன்றா எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் 2 பேரிச்சம்பழமாக செய்கிற வாயில் எடுத்து போடுறது. அப்படி போடுறது இதுதான் இக்ரான்கிறது. இக்ரான்னு சொன்னால் 2 பேரிச்சம்பழத்தை சேர்த்து சாப்பிடுவது. இதை வந்து தடுக்கிறாங்க. இல்லா எஸ்தாதின ரஜுலுமின்கும் அஹாஹு, தன்னுடைய சக விருந்தாளிக்கு வந்து அவர் அனுமதித்தாலே தவிர, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, எனக்கு பிடிக்காது, நான் ஃபார்மாலிட்டி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால் நம்மளை 5 கொடுத்து சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் பொதுவாக கொண்டாந்து வைக்கிறாங்க. ஆளுக்கு ஒன்று கரெக்டாக எடுத்தால் தான் அந்த ரவுண்டு சுழற்சி முறையில் சம எண்ணிக்கையில் கிடைக்கும். அப்படி இல்லாமல் நம்ம மட்டும் 2 நாள் போட்டு செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து என்ன ஆகும்னா, ஒருத்தர் கம்மியாக போயிடும், ஒருத்தர் கூடுதலாக போயிடும், அது பாரபட்சம் ஏற்பட்டு போயிடும். அதுக்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து உங்களுடைய சக விருந்தாளி அனுமதித்தாலே தவிர நீங்கள் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அப்போ பொதுவில் ஒரு பொருளை வைத்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், எல்லாரும் சுழற்சி முறையில் ஒன்றா எடுக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு சாக்லேட்டை கொண்டாந்து வைப்பாங்க. சாக்லேட்டை நல்ல 10 கூட திங்க முடியும். வச்சா என்ன செய்யணும், ஒன்று எடுத்து சாப்பிடணும், அது முடிச்சு இன்னொன்று சாப்பிடணும். அப்படி மொத்தமாக அள்ளி வச்சுக்கிட்டு இன்னொன்னா சாப்பிடலாமான்னு சாப்பிடக்கூடாது. ஏன், 2 எடுக்கிறதுக்கு தடை இருக்குது. எப்போ சாப்பிட்லாம், அந்த விருந்து ஒரு ஆள் ஒன்று வைக்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தான் வச்சுருக்கேன், நான் இதில் விரும்பி சாப்பிட மாட்டேன், நீங்கள் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால் பஞ்சாயத்து இல்லை. அப்படி இல்லை என்று சொன்னால் அதை கூட தடுக்கிறாங்க. அப்போ விருந்துகளில் வந்து கூட்டாக வைக்கிற பொருள்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நமக்கு மட்டும் உரியதுங்கிற மாதிரி நம்முடைய நடவடிக்கை அமைத்தரக்கூடாது. ஒரு அநாகரிகமாகவும் இருக்கும், ஒரு அநீதியாகவும் இருக்குமா இல்லையா? எல்லாருக்கும் சமமாக சாப்பிடுவாங்கன்னு நம்பி தான் கொண்டாந்து விருந்தை வைக்கிறாங்க. அதில் ஒருத்த மட்டும் அவன் வந்து விசேஷமாக சாப்பிடணும்னு சொல்லி அதிகமாக சாப்பிட்டான்னு வைங்க, அது வந்து அவங்க வெறுப்படைஞ்சிருவாங்க. அந்த சக விருந்தாளிகள் வந்து அதை ஒத்துக்கிட்டால் இந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது. இது புகாரியில் 2455வது ஹதீஸில் வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த விருந்து சம்பந்தமாக விருந்துக்கு போகிறதா இருந்தால் அழைச்சா தான் விருந்துக்கு போகணும். அழைக்காத விருந்துன்னு ஒன்று இருக்குது, ஏற்கனவே சொல்லிட்டோம். அது என்ன விருந்து, ஒரு வெளியூருக்கு போயிட்டோம், வெளியூரில் வந்து உள்ளூர் மக்கள் தான் விருந்து கொடுக்கணும், அன்றைக்கி உணவகங்கள்லாம் கிடையாது. அப்படியான ஒரு காலகட்டத்துக்கு வந்து போய் அழைக்காமலே ஒரு ஊருக்கு போயிட்டு என்ன செய்யலாம், ஒரு பொதுவான இடத்துல போய் சாப்பாடை கொடுங்கன்னு கேட்டுப்படலாம். அது வந்து தப்பு கிடையாது, அது பிச்சையில் வராது, அது விருந்து. இப்போ அது இல்லை தானே. இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது. எங்கே போனாலும் நமக்கு உணவு கிடைக்கும், உணவு சாப்பிடுவதற்குரிய வாங்குவதற்குரிய பொருளாதாரம் நம்ம கையில் இருக்கும். அது பெரிய சங்கடம்லாம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால இப்போ அப்படி கிடையாது. அன்றைக்கு அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருத்தர் விருந்து கூப்பிட்றார். கூப்பிட்டவொன்னே என்ன செய்கிறாங்கன்னு, என்ன சொல்லி கூப்பிட்றாருன்னு கேட்டால், ஹாமிஸ ஹம்சத்தின், ஒரு 5 பேருக்கு விருந்து ரெடி பண்ணியிருக்கிறேன், அதில் நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாரு. அப்போ ஏற்கனவே 4 பேர் அழைப்பு கொடுத்துட்டார் அவர். ரசூலுல்லாஹ் வந்து அழைக்கும் பொழுது, உங்களுக்கு மட்டும் விருந்து இல்லை, இன்னும் ஒரு 4 பேரை கூப்பிட்டுருக்குறேன், ஒரு 5 பேர் விருந்து, 5ல் ஒரு நீங்கள் அது 5ஆவது ஆள் அப்படின்னு சொல்லியே கூப்பிட்றாரு. 5ஆவதுன்னு சொன்னால் நடத்த கேப் இல்லைன்ட்டு தான் அர்த்தம். நீங்கள் தான் முதல் ஆள், இன்னும் 4 பேரை கூப்பிட்றேன்னு ஒரு சொல்லலை. ஹாமிஸ ஹம்சத்தின், 5 நபரில் 5ஆவது ஆள் அவங்க கூப்பிட்றேன்னு சொன்னால் ஏற்கனவே 4 பேருக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டார். இன்விடேஷன் அழைப்பு இல்லை, வாயினால் சொல்லிட்டார், அழைப்பு கொடுத்துட்டார். அப்போ 5ஆவது ஆளுங்கும்போது 5 பேருக்கு செஞ்ச சாப்பாடு 6 பேருக்கு போக முடியுமா? போக முடியாது. ரசூலுல்லாஹ் வந்து விருந்து கூப்பிட்றாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, போகிறாங்க, சாப்பிட போகிறாங்க. அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருக்கு சரியான பசி வேலை இருக்குது, சாப்பாட்டுக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுருக்குறாங்கன்னு பின்னாடியே சேர்ந்து போகிறார். கூப்பிட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் கூப்பிட்றாரு. அவர் சொல்லியே கூப்பிட்றாரு, 5 பேருக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன், ஏற்கனவே 4 பேரை கூப்பிட்டேன், நீங்கள் 5ஆவது ஆள், இப்படி சொல்லி கூப்பிடும் பொழுது இவருக்கு என்ன வறுமையோ என்ன பசியோ தெரியலை. இந்த கூப்பிட்றத பார்த்துக்கிட்டு இருக்காரா அந்த சஹாபி, அவர் வெளியூர்காரர் கூட இருக்கலாம், என்னென்னு தெரியல. அவர் பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறார். போனால் அந்த வீட்டுக்கிட்ட போனால் இவரும் கிட்ட நிற்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மனிதர் வந்து பின்னாடி வந்துட்டார், நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களா,
நீங்கள் ஒரு ஆள் என்னை தான் கூப்பிட்டீங்க, என்னையை கூப்பிட்டா என்னையை தொத்தி கொண்டு இவர் வந்து விட்டார், இது நீங்கள் அனுமதிச்சா தான் அவர் உள்ளே வர முடியும், நீங்கள் அனுமதி இல்லைன்னு அவர் போயிடுவார், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறாங்க, இன்னஹாதா கதித்தபானா, இவர் வந்து நம்மளை பின்பற்றி பின்தொடர்ந்து வந்து விட்டார், அத்தாதன் லஹு, நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களா என்று கேட்டவுடனே கால நாம் சரின்னு சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 பேருக்குள்ள 6வது ஆளை போய் சாப்பிட்றாங்க. இவர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இது புகாரியில் 2456வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இதில் என்ன விளங்குது, ஒரு இடத்துக்கு போனால் அனுமதின்னு ஒன்று இருக்கணும். கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு சேர்ந்துக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. 5 பேரை உங்களுக்கு ஒரு, அதாவது பொது விருந்துன்னு கூப்பிடுவாங்க, யாரெல்லாம் வருகிறோம் எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டா உங்களுக்கு அனுமதி தேவையில்லை. குறிப்பிட்ட ஒரு 10 பேரை சொல்லி இந்த 10 பேரும் வாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த சபையில் உட்காந்துருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீங்கள் போயிடக்கூடாது. அல்லது நீங்களே என்ன செய்ய, என்ன வீட்டு விருந்து உரிமையாளர்கள் நினச்சிக்கிட்டு வாங்க போயிட்டு வருவோம், பக்கத்தில் நீங்கள் கூப்பிட்றது, உங்களை ஒருத்தன் விருந்து கூப்பிட்டுருந்தாங்க நீங்கள் போகணுமே தவிர நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இவரையும் கூட்டிகிட்டு வரேன் அவரையும் கூட்டிகிட்டு வரேன் நீங்களாக போகக்கூடாது. வேணால் விரும்பினால் என்ன செய்யலான்னு கேட்டால் அவங்கள்ட்ட கேட்கலாம், என்னை கூப்பிட்றீங்க, நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காரு அவரையும் கூட்டிகிட்டு வரட்டுமா என்று கேட்கலாம். அவர் முடியாதுன்ட்டா, இல்லைங்க நாங்கள் 2 ஒன்றா சாப்பிட வேண்டியிருக்கு, அப்போ நீங்கள் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்குறோன்னு கூட சொல்லி விட்டுறலாம். இல்லை வாங்க ரசூல்லா கேட்டாங்கல்ல என் மனைவியை கூப்பிடுங்கண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கூப்பிடும்போது இவங்களையும் கூப்பிடுன்னு கேட்டாங்களா இல்லையா, அந்த மாதிரி தன்னை கூப்பிடும் பொழுதே கூப்பிட்டுறணும். அப்படி கூப்பிடலைன்னு சொன்னால் இந்த சாப்பாட்டுக்காக வேண்டி பின்னாடியே போகக்கூடாது. முக்கியமான அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்குன்னு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா அது தெரிஞ்சு இருக்கிற ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது, அவங்களோட சேர்ந்து பின்பற்றி போயிடக்கூடாது. எல்லாத்துக்குமே அழைப்பு இருக்கணும். குறிப்பான விருந்துகளுக்கு அழைப்பு இருக்கணும். பொதுவான விருந்துகள் இருக்கும், எல்லாருக்கும் விருந்து யார் வேணாலும் வாங்க அப்படின்னு ஒரு தண்டோரா போட்டு அழைக்கிற மாதிரி பொதுவாக சொல்லியிருப்பாங்களா, அதை கூப்பிடணும்னு பார்க்க வேண்டிய தேவையில்லை. மெயினான விஷயம் என்னென்னு கேட்டால் அவங்க எவ்வளவுக்கு சாப்பாடு ஆக்கியிருக்காங்க நமக்கு தெரியாது. அழைத்தவர்களுக்கு கரெக்டாக ஏற்பாடு பண்ணி இருப்பாங்க. அழைக்காதவர்களும் போய் கூட சேர்ந்தோம்னு சொன்னால் ஏற்கனவே அழைத்தவர்களுக்கு சாப்பாடு பத்தாமல் போயிடும், அவருக்கு ஒரு இன்சல்ட் ஆயிரும், கேவலமாக போயிடும், சாப்பாடு சரியாக கொடுக்காத நிலைக்கு ஏற்பட்டுரும். அதனால் எந்த விருந்தாக இருந்தாலும் சரி நம்மளை அழைக்கலைன்னா வெளியே நின்றுணும், வழங்குதா, அதை போகவே கூடாது. அது ஒரு கவனத்தில் வச்சுக்கிறேன்னு இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறேன்னு. அதுபோக இந்த விருந்துகளை பரிமாறக்கூடிய நேரத்தில் அதில் சில ஒழுங்குகள் இருக்கிறது. என்ன ஒழுங்கு இருக்குதுன்னு கேட்டால், விருந்தில் வந்து பெரியவர்கள் வந்திருப்பாங்க, பெண்கள் வந்திருப்பாங்க, சிறுவர்கள் வந்திருப்பாங்க, இப்படி பலதரப்பட்ட ஆட்களும் இந்த விருந்துக்கு என்ன செய்வாங்க, வந்துட்டாங்க. வந்தோம்னு சொன்னால் அதை யாருக்கு வந்து முதல் உரிமை யாருக்கு கொடுக்குறது, எந்த மாதிரி அந்த விருந்தை பரிமாறுவது என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கம் என்னென்று கேட்டால், சிறுவர்களுடைய அர்த்தம் என்னென்று கேட்டால் பருவ வயசு அடையாதவர்கள், அதாவது 15 வயசு கீழே உள்ளவங்க தான் சிறுவர்கள். 15 வயசு தாண்டிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களாம் இளைஞர்கள், இஸ்லாமிய பார்வையில் அப்படி ஆயிடுறாங்க. 15 வயசு கீழே உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க சிறுவர்கள் ஆயிடுவாங்க. அப்போ சிறுவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு 10 பேர் இருக்காங்களா, 3 சிறுவர் இருந்தாங்கன்னு கேட்டால் கொடுக்குறத ஃபஸ்ட்டு சிறுவரை கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு பசி தாங்காது, அவங்களுக்கு இந்த நாகரிகமெல்லாம் விளங்காது. இவங்களாம் பெரிய ஆளுக்கு வந்து பிள்ளைங்க சாப்பிட்ட பிறகு நம்ம சாப்பிட்லாமேன்ற அந்த தத்துவத்தை விளங்கி இருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு அவங்க பசி மட்டும்தான் தெரியும். சிறுவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், சின்ன பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு சாப்பாடை கொடுத்துடணும். அப்போ சிறுவர்கள்லாம் கொடுத்த பிறகு தான் பெரிய ஆட்களை கூப்பிடவே செய்யணும். ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, பேரிச்சம்பழங்களை கொண்டு வருவாங்க, அது எல்லோரும் வாங்குறதுக்கு வந்துடுவாங்க. ரசூலுல்லாஹ் விநியோகிக்க வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சும்மா யுத்திஹி அஸ்கர மன் யஹ்துர் மினல் வில்தான், சிறுவர்களில் ரொம்ப சின்ன ஆட்களாக பார்த்து என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கொடுத்து வழங்குவார்கள். அதெல்லாம் விருந்துக்கு அதே தான். ஒரு சபையில் இதாக கொடுக்க நினைச்சோம்னு சொன்னால் அது டீ கொடுக்குறோம், ஒரு 20 பேர் உட்காந்துருக்குறாங்க, அதில் சின்ன பசங்களாக இருக்காங்களா அவங்கள கொடுத்துருங்க. இந்த தர்த்தீபு வரிசையெல்லாம் அதை பார்க்கக்கூடாது. சின்ன ஆட்கள் என்பது தான் தர்த்தீப். இஸ்லாத்தில் என்னென்னு கேட்டால் ஒரு 50 பேர் உட்காந்துருக்கிற சபையில் நீங்கள் டீயோ ஒரு பிஸ்கட்டோ ஒரு வாழைப்பழமோ ஒரு பேரிச்சம்பழத்தையோ கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது என்ன செய்யணும்னா கவனித்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்துவிடுங்க. அவங்க நிதானம், அவங்க வந்து பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னா பெரிய ஆள் கொடுத்து எந்திரிப்பாங்க, கை நீட்டுவாங்க, மனசு ஒரு மாதிரியாக பாதிக்கும். அதனால் இஸ்லாம் என்ன பண்ணுற, ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு சபையில் ஏதாவது கொடுக்க நினச்சாங்கன்னா சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்கன்னு பார்ப்பாங்க, உள்ளதில் சின்ன ஆட்களாக பார்த்து கொடுப்பாங்க என்கிற ஒரு செய்தி முஸ்லீமில் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்படி கொடுத்த பிறகு ஃபஸ்ட்டு இதை கொடுத்துடணுமா, சின்ன பிள்ளைகளை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அதில் பார்க்கும் பொழுது நம்ம கொடுக்குற ஆள் இருக்கோம்ல, எதுக்கும் ஒரு மையம் இருக்கும். அந்த மையத்திலேருந்து வலது பக்கத்திலேருந்து ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கணும், கொடுக்க ஆரம்பிக்கிறது வந்து ஒரு வலது பக்கத்திலேருந்து அப்படி முடிச்சுட்டு தான் இடது பக்கத்தில் உள்ளவங்களும் கொடுக்கணும். அந்த வலதை முடிக்காமல் இங்கே வலதில் ஒரு ஆள் இடதுல ஒரு ஆள் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. சிறுவர்கள் ஃபஸ்ட்டு, சிறுவர்களை முடித்த பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால் வலது பக்கத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் வந்து கடைப்பிடிச்சி இருக்கிறாங்க.
எப்படி கடைப்பிடிச்சிருக்காங்கன்னா அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு பால் அன்பளிப்பாக வருது, அவங்கள்ட்ட ஒரு பால் குடிக்கிறாங்க. குடித்தவொடனே என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்து முடித்தவொடனே அப்போ அவங்க குடித்த பிறகு வந்து அந்த பாலில் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதை வந்து எல்லோரும் விரும்புவாங்க. குடிச்சது எனக்கு தாங்க உனக்கு தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இடது பக்கம் வந்து ஒரு அபூபக்கர் சித்திக் இருக்காங்க, இடது பக்கத்தில் இந்த பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வலது பக்கத்தில் யாருன்னே தெரியாத ஒரு கிராமவாசி இருக்கிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அந்த பால் குடிக்கிறாங்க, மிச்சம் இருக்குது, அந்த மிச்சத்தை இப்போ கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? வலது பக்கத்தில் இருக்கிறவர் கிராமவாசி, இடது பக்கத்தில் இருக்கிறவர் வந்து அபூபக்கர் சித்திக்கு தனக்கு அடுத்து ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு உற்ற தோழர் இருக்கிறார். அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அபூபக்கர்லாம் பார்க்கவே இல்லை. அவங்க ஒரு சட்டம் வகுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த நூல் மாதிரி நிற்பாங்க. ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க, ரூலை மீறவே மாட்டாங்க. அவங்க என்ன சட்டம் வச்சுட்டாங்க, எதாக இருந்தாலும் வலதுலேருந்து ஆரம்பிங்கன்னு சட்டம் போட்டாங்க. எந்த காரியத்தை தோக்கதாக இருந்தாலும் வலதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு அவங்களே எடுத்த ஒரு நிலைப்பாடை சொல்லிட்டாங்க. அப்போ வலது பக்கம் இருக்கிற கிராமவாசிக்கு தானே கொடுக்கணும். அப்போ கிராமவாசிக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்க, அதை விஷயத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல, அபூபக்கரோ மற்றவங்களும் கூட என்ன செய்வாங்க, இவர் எவ்வளோ பெரிய ஆள், இவன் யாருன்னு தெரிந்த ஆள், இவர் அபூபக்கர் கொடுக்காம இந்த ஆளுக்கு போய் கொடுக்குறாருன்னு நினைப்பாங்கல்ல மனசில். அது கொடுத்துப்படி சொல்கிறாங்க, அல் ஐமன ஃபல் ஐமன், வலது 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 என்று தான் கொடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு மிச்சம் இருந்தாலும் இவர் கொடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து வலது உள்ள ஆள் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கொடுக்கணும். வலது அப்புறம் வலது அப்புறம் வலதுன்னு தான் கொடுக்க வேண்டுமே தவிர, அது முடிச்சுட்டு அப்புறம் தான் இடத்துக்கு வரும். இடது பக்கம் இருந்தால் அவங்க விளங்கி கொள்ளணும், நமக்கு தான் கடைசியாக வரும் அப்படின்னு விளங்கி கொண்டு அதை சபுறு செஞ்சு கொள்ளணும். அல்ல முதல்ல வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா வலது பக்கம் பார்த்து உட்காந்துக்கிற வேண்டியதான். அப்போ எந்த ஒரு பொருளை விநியோகம் பண்ணுவதாக இருந்தாலும் வலதுங்கிற ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இது புகாரில் 5612வது ஹதீஸில் இருக்கிறது. அதே புகாரில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பானம்னா பாலோ இதை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தோன்னே அதில் இருந்து ரசூலை குடிச்சுட்டு பார்த்தா வலது பக்கம் வந்து ஒரு இளைஞர் இருக்கிறார், இடது பக்கம் வந்து ஷியாஹ் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. அதாவது இடது பக்கம் இருக்கிற ஆட்கள்லாம் நல்ல மூத்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. வலது பக்கம் இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் ஒரு இளைஞர் இருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பார்க்குறாங்க இதில் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, இவர் சின்ன இளைஞராக இருக்கிறார், ஆனால் முறைப்படி இவருக்கு தான் கொடுக்கணும். இப்போ இவர் கொடுத்தோம்னு சொன்னால் இந்த வயசான பெரிய ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, அபூபக்கர் இருந்தாரோ அவர் இப்போ தப்பாக புரிஞ்சிக்கிற மாட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி கொடுத்து விட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டால், நம்ம அந்த இளைஞரை கொடுத்தோம்னு சொன்னால் இந்த வயசான ஆட்களுக்கு என்ன செய்யும், ஒரு பாதிப்பு ஏற்படுமே என்பதற்காக வேண்டி அவங்க வந்து அந்த இளைஞர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. ஏன்ப்பா அந்த பாரு பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, உனக்கு தான் சட்டப்படி வரணும், உனக்கு தரகு போல் அவங்களுக்கு நான் முதல் கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, தகுதனொலி நூத்திய ஹாவுலாய், இந்த பெரியவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்குறியா? அதாவது அவன் தான் உரிமையானன்னு காட்டுறாங்க. அந்த இளைஞன் வலது பக்கம் இருக்கிற ஆள் தான் உரிமை படைத்தவர், ரசூலுல்லாஹ்வுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு சட்டம் போட்டாங்கன்னா சட்டம் தான் உரிமையாயிரும். சட்டத்தின் பிரகாரம் என்னது, இவர் வலது பக்கம் இருக்கிறவர் இளைஞர், இடது பக்கம் இருக்கிறது மூத்த சஹாபாக்கள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது முதல்ல, பிறகு சுற்றி வளைச்சி கடைசியாக தான் வரணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா அந்த இளைஞருக்கு கொடுக்கும்போது நினைக்கிறாங்க, இவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே, அந்த சட்டத்தை மீறக்கூடாது, மீறதா என்ன செய்யணும், அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா மீறலாம். அந்த யாருக்கு உரிமை படைத்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க விட்டு தந்தாங்கன்னா மீறுதல் வராது அதில். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, தகுதனொலி நூத்திய ஹாவுலாயி, இவங்களுக்கு நான் கொடுப்பதை நீ வந்து அனுமதிக்கிறியான்னு கேட்குறாங்க. அப்போ காலல் குலாம், அந்த இளைஞர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லா கிடையாது, அனுமதிக்க மாட்டேன். வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லா மேலே சத்தியமாக நான் வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டேன். லா ஊசிருப்பி நசீபி மின்காகதன், நீங்கள் வேறு ஒரு பொருளை ஏதாவது தந்தீங்கன்னா நான் விட்டு கொடுத்துருவேன். நீங்கள் அருந்து விட்டு மிச்சத்தை தர்றீங்க, அதுக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது, இந்த பரக்கத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது, வேறு எதை வேணாலும் நான் விட்டு கொடுத்துருவேன். நீங்கள் அருந்து விட்டு மிச்சத்தை தரும் பொழுது உங்களுடைய அந்த பரக்கத்தான வாய்ப்பட்ட அந்த பாலாக இருக்கிற காரணத்தினால அதை போய் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு தான் வேணுங்கிற அது சொல்லி தான் சொல்கிறார். பெரியவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது இருக்கா இல்லை, ஒரு மார்க்க ரீதியாக ஒரு புனித பொருள், ஒரு பரக்கத்தான பொருள் என்பது இது இருக்கத்தானே செய்யுது. அதுக்காண்டி எல்லா பெரியார் வாய் வச்சது பரக்கத்து கிடையாது, இது ரசூலுக்கு மட்டும் உள்ளது தான். அல்லாஹ்வுடைய ரசூல் வாய் வச்சிருந்தது ஒரு பரக்கத்தானது என்ன செய்கிறது, வஹீல உள்ள ரசூலாக இருக்கிறதுனால அந்த ஒரு எண்ணம் இருக்குது. அதை அவர் சொல்கிறார், ரசூலாக ஒத்துக்கிறாங்கல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால் அவரை வந்து அவர்கிட்ட கொடுத்து விட்றாங்க. அப்போ இது புகாரில் 2451வது ஹதீஸில் இருக்குது. அப்போ இந்த இடதுபுறங்கிறது வந்து
கொடுக்கவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. வலதுபுறத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இல்லை அந்த பக்கம் தான் கொடுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, அந்த உரிமை தாங்க மேட்ரு. இந்த வலது பக்கம் கொடுக்கணுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், வலதுபுறத்தார் வந்து உரிமை படைத்தவர்கள், அவங்களே விட்டு கொடுத்தார்கள்னா இடதுலேருந்து ஆரம்பிக்கலாம், இடதுலேருந்து ஆரம்பிக்கணுங்கிற அந்த ரூல் கிடையாது. இவருக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டாக உள்ளவங்களை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் இளைஞர்கள் தானங்க இல்லைங்க, பசி தாங்குவோம், முதல்ல அவங்களுக்கு கொடுங்க, அந்த பக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அவங்க உரிமையை வந்து அவங்களா விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், அல்ல நம்மளே பார்த்து வலது பக்கம் தான் கொடுக்கணும், இவங்க கொஞ்சம் தாங்குவாங்க, இவங்க ரெண்டாவது பந்திக்கு தாங்க மாட்டாங்க, அதனால் இவங்களுக்கு கொடுக்குமான்னு கேட்டு அது ஓகேன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது குற்றம் வராது. இந்த 3 ஹதீஸில் நம்ம என்ன செய்கிறோம், இதை வந்து விளங்கி கொள்கிறோம். இது விருந்து சம்பந்தமாக நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதோட விருந்தை முடித்து கொள்வோம். அடுக்கு இறுதியாக வந்து விருந்து அளிக்கிறாங்க இல்லையா, விருந்து அளிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா செய்வாங்க. யார் நமக்கு விருந்து தந்தாலும் நம்ம பிஸ்மில்லாஹ் சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம், சாப்பிடும்போது முடிக்கும்போது அது தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் ஒரு விருந்து ஒருத்தர் தந்தாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹும்ம அத்இம் மன் அத்தாமனி வாஸ்கி மன் சகானி, இறைவா எனக்கு உணவளித்தவர்களுக்கு நீ உணவளிப்பாய், வேறு என்ன கூலி கொடுக்க முடியும், அதுக்கு என்ன பிரதிபகாரம் செய்ய முடியும். நமக்கு விருந்து போட்டார்னு சொன்னால், இறைவா எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளி, நீ அள்ளி கொடு, எனக்கு குடிபானம் தந்தவருக்கு நீ என்ன செய்ய, குடிக்க தண்ணி கொடு என்று சொல்லி துவா செய்வாங்க. இந்த ஒரு துவாவை என்ன செய்யணும், இதை வந்து நம்ம ஒரு வழக்கத்தில் கடைப்பிடிக்கணும். யாராவது விருந்து கொடுத்தாங்கன்னு சொன்னால், வேறு வீட்டில் நம்ம சாப்பிட்டோம் என்று சொன்னால் முதல்ல சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லிட வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு துவாவும் சொல்லி தந்திருக்கிறாங்க, அதையும் சொல்லிக்கிறலாம். அது சொல்லி முடித்த பிறகு என்ன செய்யணும், அல்லாஹும்ம அத்இம் மன் அத்தாமனி, இதை தமிழ் மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. தெரியலை என்று சொன்னால், இறைவா எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு பருக தந்தவருக்கு நீ பருக தருவாயாக, இப்படிங்கிற ஒரு துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, இன்னும் நிறைய இடங்களில் இந்த ஹதீஸ் வருது. இது விருந்தாளி சம்பந்தமாக விருந்து சாப்பிட போனவங்க செய்யக்கூடிய ஒரு கடமை. இதோட விருந்தினர் விஷயத்துக்கு அடுத்து ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், மனிதர்களுக்கு காட்ட வேண்டிய உரிமைகளில் வந்து விருந்தாளியை பார்த்துட்டோமா, அடுத்து நம்மளோட தொடர்புள்ளவங்க யார் என்று பார்த்தோம்னு சொன்னால், நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய வேலைக்காரர்கள், நம்முடைய அடிமைகள். அடுத்து நமக்கு நெருக்கமான தொடர்பு உள்ளவங்க யார் வருவாங்க, அண்டை வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க, விருந்தாளி நம்மளை தேடி வந்துடுறாங்க. அதெல்லாம் நெருக்கம் உள்ளவங்க. நெருக்கமாக இல்லாதவங்களோட உரிமை தனியாக இருக்கிறது. அந்த வருஷப்படுத்திட்டு வந்தோம்னா அடுத்து யார் வருவாங்கன்னு கேட்டால், நம்மள்கிட்ட வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, வீட்டு வேலைக்காரங்க இருப்பாங்க, பொம்பளையாக இருப்பாங்க, அல்லது கடைகளில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, நம்ம முதலாளியாக இருப்போம். அது மாதிரியான ஒரு ஊழியராக பணியாளராக அப்படி இருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த பணியாளருங்கிறது காரணத்தினால நம்ம மண்டக்கணமாக நடக்கலாமா? நம்மள்கிட்ட ஒரு நிர்பந்தத்துக்காக வேண்டி அல்லாஹ் அவங்கள்ட்ட செல்வத்தை கம்மியாக கொடுத்ததுனால நம்ம வாழ்வாதாரத்துக்காக நம்மள்ட்ட வந்து வேலைக்கு வந்திருக்கிறாங்க. வேலைக்கு வந்த காரணத்தில் நம்ம பிச்சை ஒன்றும் போடலை, அவனுடைய உழைப்புக்கு தான் சம்பளம் கொடுக்குறோம். அவன் உழைச்சி தராட்டி நமக்கு அந்த வேலை நடக்காது. நம்ம சம்பாதிக்கிறது கூட அவனை கொண்டு தான் சம்பாதிக்கிறோம். அந்த உழைப்பாளிகள் வந்து உழைச்சி தரலைன்னு சொன்னால் நம்ம சம்பாதிக்க முடியுமா? அவனுக்கு நம்ம தான தர்மமாக கொடுக்குறோம். அவன் வந்து உடலால் என்ன செய்கிறான், நம்ம கஷ்டப்படாத வரைக்கும் நம்ம செல்வத்தை எல்லாம் தந்துட்டான், அவங்களுக்கு தரலை. அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அந்த வேலை செய்கிறவங்க, ஊழியர்கள், அடிமைகள், இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட வந்து என்ன மாதிரி நடக்கணும் என்று சொன்னால், அதுக்கு நிறைய வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. எந்தளவுக்கு சொல்லி தந்திருக்குன்னு கேட்டால், அடிமைகள் தான் பெரும்பாலும், இப்போ தான் வேலைக்காரர்கள்னு தனியாக வச்சுருப்போம். அந்த காலத்தில் அடிமைகள் தான் வேலைக்காரங்களாக இருப்பாங்க. அடிமை இல்லாத வேலைக்காரங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அடிமைகள் பெரும்பாலும் அடிமைகளை தான் வேலைக்காரலாக வச்சுருப்பாங்க. அது போக என்ன செய்வாங்கன்னா வேறு ஆளுக்கும் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, மன் லத்தம மம்லூக்கஹு, யார் ஒருத்தன் தன்னுடைய அடிமையை இந்த வேலைக்காரன்னு வச்சுக்கிறங்க, வேலைக்காரனை அடிக்கிறானோ, லத்தமண்டா கன்னத்தில் அறைகிறது, அவள் அரபஹு அல்லது வேறு எதாவது அடிச்சு போடுறான், அடிமை தான், அடிமைங்கிறதுக்காக வேண்டி இப்போ ஒரு கன்னத்தில் அறையிற, என்னடா வேலை செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கிறது, அல்லது வந்து வேறு எங்கேயாவது அடிக்கிறது, ஒன்று கன்னத்தில் அறையிறது, இல்லாட்டி வேறு எங்கேயாவது அடிச்சு போடுறது. அப்படி அடித்தானேயானால் இப்போ கஃபாரத்துஹு அய்யூத்திகஹு, அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்குது, இல்லாட்டி அல்லாட்ட மாட்டிக்கிடுவேன். என்ன பரிகாரம்? அந்த அடிமை விடுதலை செஞ்சிடும். நீ அடிமை வச்சுக்க தகுதி இல்லாதவனே. ஒரு அடிமைங்கிற ஒரு மனுஷன் உனக்கு வேலை செய்யலைன்னு நீ அடிப்பியா, கையை ஓங்குவியா? அவன் நிர்பந்தமான நிலையில் அல்லாஹ் வந்து உனக்கு கீழே உனக்கு நான் தந்துருக்கிறான், அதுக்காண்டி என்ன அடிக்கிறீங்க? அப்போ அடிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு பரிகாரம் என்ன? கஃபாரத்துஹு அய்யூத்திகஹு, அதற்குரிய பரிகாரம் என்னன்னு சொன்னால், அதுக்கு வந்து விடுதலை செஞ்சிரு. நீ அடிமையில் இனிமே போ, நீ சுதந்திரமாக எங்கேயோ போய்க்கப்பா, உனக்கு நான் அடிமைன்னு வச்சுக்கிற மாட்டேன். ஒரு அடி அடித்ததுக்கு பரிகாரம் என்னென்னு கேட்டால், அவனுக்கு சுதந்திரம் கொடுக்குற விஷயம். அப்போ அடிக்கிற எவ்வளோ பெரிய விஷயம் வழங்குதா? வேலைக்காரனை போய் அடிக்கிறீங்க, அடிமையும் அடிக்கக்கூடாதுன்னு வேலைக்காரனை போய் அடிக்கிறது,
அடிமைங்கிறவன் நம்ம காசு கொடுத்து வாங்கப்பட்டவன், ஒரு ஆடு மாறி மாதிரி அன்றைய சமூகத்தில் கருதப்பட்டிருந்தும் கூட அந்த அடிமையே அடிக்கக்கூடாது என்று சொன்னால், இந்த வேலைக்காரங்கிறது வந்து எப்படி வாங்கப்பட்டவனா நினச்சா உங்கள்கிட்ட இருப்பான், நினச்சா வேற எங்கேயாவது போயிடுவான். உங்கள்கிட்ட தான் இருந்து ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் ஒன்றும் அவன் கிடையாது. அப்போ எப்படி நீ வேலைக்காரங்கள் அடிக்கிறது? அப்போ சில பேர் சின்ன சின்ன கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்த ஆட்கள் என்ன செய்கிறது, அவன் வேலைக்கு நீங்கள் கூலி கொடுக்குறீங்க, கூலிக்கு வேலை செய்கிறான், சில முன்னப்பின்ன செய்வான், செஞ்சான்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், ஒரு அறிவுரை சொல்லிட்டு போகணுமே தவிர இழுத்து போட்டு சாத்துவாங்க. வழங்குதா? நான்லாம் அந்த மாதிரி அடி வாங்கிற கடையில் வேலை செய்யும் பொழுது அது மாதிரிலாம் அடிப்பார்கள். அந்த மாதிரியான அடிக்கிறது இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பரிகாரம் என்ன, அது விடுதலை செஞ்சிடணும். அப்போ அடிமையை அடித்தாலே விடுதலை செய்யணும்னு சொன்னால் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே மாதிரி இப்னு உமர் என்ன செய்வார்னு கேட்டால், ஒரு அடிமையை வந்து விடுதலை செஞ்சுட்டு வருவார். ஏங்க இந்த மாதிரி செய்கிறீங்க, விடுதலை செஞ்சேன்னொன்னே அடிச்சு விட்டேன், அதான் விடுதலை செஞ்சுட்டேன், அதுக்காக என் விடுதலை செஞ்சீங்க கேட்கும்போது இந்த ஹதீஸ் சொல்வார், நான் என் விடுதலை செஞ்சேன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி தன்னுடைய அடிமையை யார் வந்து கன்னத்தில் அறைந்தானோ அல்லது சும்மா வேறு இடத்துல அடித்து விட்டானோ அதற்கு பரிகாரம் வந்து அவன் வந்து விடுதலை செஞ்சு விட்டுறணும், உரிமை கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி ஒரு வயசான ஒரு ஆள் கோவப்பட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதில் வந்து அடிமைக்கு வச்ச அந்த ஹதீஸு அதுவும் முஸ்லீமில் வரக்கூடியதான். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வருது, இதில் ஹாதிமுன்னு வருது. ஹாதிமுன்னு சொன்னால் அடிமையாக இல்லாமல் நம்ம சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவன், அடிமையாக இருக்க மாட்டான், நினச்சா நம்மள்ட்ட இருப்பான், நினச்சா வேறு இடத்துக்கு போவான், அந்த பணியாற்றுறதுக்குரிய கூலியை நம்ம கொடுத்துருவோம். அப்போ அஜில ஷேகுன் ஃபலத்தம ஹாதிமன் லஹு, ஒரு வயசான ஒருத்தர் அவசரப்பட்டு நினைஞ்சிட்டாருன்னு கேட்டால், ஒரு முதியவர் தன்னுடைய அடிமையை வந்து அடித்து விட்டார். அடித்த உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ சுவைது இப்னு முக்ரின்கிற ஒரு சஹாபி அந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ வந்து அவனை போய் அடிச்சு விட்ட, நான் ஒரு காலத்தில் 7 பேர் இருக்கும்போது 7ல் நான் 7வது ஆளாக இருந்தேன். ரசூலுல்லாஹ்ட்ட போன ஒரே ஒரு அடிமை தான் எங்கள்கிட்ட இருந்தாங்க, 7 பேருக்கும் சேர்த்து ஒரே ஒரு அடிமை தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்கள் 7 பேரில் வயசில் கம்மியான ஒருத்தன் நினைஞ்சு விட்டான்னு கேட்டால், அந்த ஹாதிமை ஊழியரை அடிச்சு விட்டான். நாங்கள் ஒரு 7 பேர் இருந்தோம், 7 பேருக்கு சேர்ந்து ஒரு ஊழியரை வச்சுருந்தோம். அந்த ஊழியரை வந்து எங்கள் 7 பேரில் யார் குறைஞ்ச வயசுக்காரனோ அவன் வந்து நினச்சிட்டான், போய் லத்தம்ம கன்னத்தை அரைஞ்சிட்டான். அப்போ இதை ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டு கூப்பிட விட்டு, நீ விடுதலை செஞ்சிரு, எப்படி அறையலாம், நீ எப்படி கன்னத்தில் இப்படி நீ அரைஞ்சேன்னு சொன்னால் இனிமேல் அடிமை கிடையாது. ஒரு அடிமை விடுதலை என்னன்னு தெரியுது உங்களுக்கு? ஒரு அடிமைன்னா பல லட்சங்கள், 50 லட்சம், 1 கோடி மதிப்பு வரும். அன்றைக்கி உள்ள அடிமைகள் விற்கப்பட்ட விலையை வச்சு கணக்கு பண்ணிங்கன்னு சொன்னால் 50 லட்சம் 1 கோடிங்கிற அளவுக்கு அந்த வயசு திரகாத்திரமத்துக்கு பொறுத்து விலை வித்தியாசப்படும். அதெல்லாம் பார்க்கும் பொழுது குறைஞ்சபட்சம் 50 லட்சம் மேலே 1 கோடி வரைக்கும் வரும். 1 கோடி பெருமானம் உள்ள ஒன்றை ஒரு அடித்ததுக்காக நீ பரிகாரமாக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எதுன்னு பாருங்கள். அப்போ வேலைக்காரன் அடிக்கிறது, ஒரு வேலைக்காரன் நம்ம அடிக்கிறதுன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? 1 கோடி ரூபா அளவுக்கு நீ இழப்பீடு கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம். அப்போ அடிக்கிற உரிமை நமக்கு தரவே இல்லை. அவன் நமக்கு எதாவது நம்ம அநியாயம் பண்ணிட்டானா? இல்லை, நீங்கள் கொடுத்த வேலையை அவன் சரியாக செய்ய மாட்டான். செய்யாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளத்தை குறைங்க, அறிவுரை சொல்லுங்கள், ஏதாவது அதுக்கு வேறு ஏதாவது செய்யலாமே தவிர இப்படி கையை நீட்டி அடிப்பீங்க, உங்கள்கிட்ட காசு இருக்கிறனால அடிச்சு விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் பார்க்க. இந்த ஒரு ஹதீஸும் முஸ்லீமில் தான் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் அது அறவே அடிக்கிறதுங்கிறது என்ன செய்யக்கூடாது, கூடவே கூடாது. அதே மாதிரி அபு மசூதுல் பத்ரின்ற ஒருத்தர் சஹாபி, அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், எனக்கு என்ற அடிமையை வந்து சவுக்குனால் அடிக்கிறேன், சவுக்கு எடுத்து அடிக்க. அந்த மாதிரி அந்த அரபிகள் காட்டு முன்னாடியில் அடிப்பாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அது லேசாக தொடருது. அவங்க படிப்படியாக மாற்றிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைக்கு இஸ்லாத்தில் வந்து காஃபிர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பிலால் அவங்களெல்லாம் அந்த மாதிரி போட்டு அடித்தாங்க. அடிமைன்னா என்ன செய்கிற, வேலை வாங்குறது இல்லை, ஆடு மாடை கூட அடிக்க மாட்டாங்க, மனுஷனை போட்டு அடிப்பாங்க. சவுக்கு எடுத்து அடிக்கிறது, ஒரு சொன்ன வேலையை செய்யலைன்னு சொன்னால் இப்படியான ஒரு கொடூரம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அதிலேருந்து இஸ்லாத்துக்கு வந்ததுனால அந்த ஒரு தன்மை மாறாமலும் சில பேர் இருந்தாங்க ஆரம்ப கட்டத்தில். பிறகு படிப்படியாக மாறிடுச்சு. அப்போ அபு மசூதுல் பத்ரிங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சொல்கிறார், குன் தால்ரி குலாமன்லி பி சவுத்தி, எனக்கு சொந்தமான ஒரு அடிமையை வந்து சவுக்கால் நான் அடித்து கொண்டிருந்தேன். அடித்து கொண்டிருக்கும் பொழுது சமயத்து சவுத்தமின் ஹல்ஃபி, எனக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? அபு மசூத் கவனின்னு சத்தம் கேட்குது. ஆனால் நான் என்னுடைய கோபத்தில் என்ன சத்தம்னு சரியாக நான் கவனிக்கலை, விளங்கலை, யாருடைய சத்தம்னு விளங்கலை. அப்போ சொல்லிக்கொண்டே அவள் கிட்ட வர்ற அந்த சத்தம் வந்து கிட்ட வந்துடுது. திரும்பி பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கூப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தோன்னு கையில் உள்ள சவுக்கை கீழே போட்டேன். ரசூலுல்லாஹ் பார்த்தோம் அடிக்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், யாரும் அடிச்சுக்கிட்டு அப்போ சவுக்கை கைட்டு நிற்போம். நம்ம உலகத்தில் எப்படி இருக்குது, ரோட்டில் ஒருத்தன் இன்னொருத்தன் அடிச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம என்ன செய்வோம், செல்ஃபி எடுத்து படம் எடுத்து போட்டோ போட்டுக்கிட்டு இருப்போம்.
ஏன்டா போய் அடிக்கிறேன்னு கேட்கணுமா இல்லையா? ஒருத்தனை போட்டு ஒருத்தன் அடித்தான்னு சொன்னால் அது பார்த்துக்கிட்டு போக முடியுமா? நம்ம என்ன செய்கிறாங்க, அடிக்கிறத எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு பார்த்தீங்களா அடிக்கிற காட்சியை பாருங்கள். எவன் தடுக்க வேண்டியதானே, அவன் கையை பிடிக்க வேண்டியதானே? உன்சுர் அகாக்க லாலிமன் உதருமான், அநியாயம் செய்ய போகிறவனாக இருந்தாலும் உன் சகோதரன் கையை பிடி, அநியாயம் செய்யப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு உதவி செய் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒருத்தன் அநியாயம் செய்யப்படுறதை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது ரசூலில் வந்து பெரிய ஆள், அவங்க வந்து போகவே தேவையில்லை, 4 பேர் அனுப்பி தூக்கிட்டு வர சொல்லியிருக்கலாம். அவங்க ஓடி வர்றாங்க, இவர் அடிக்கிற காட்சியை பார்த்துட்டு வேகமாக ஓடி வர்றாங்க. வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஏலம் யா அபா மசூத், அபு மசூதை தெரிந்து கொள், இன்னல்லாஹ அக்துரு அலைக்க மின்கால ஹாதல் குலாம், இந்த அடிமையின் மீது உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அதை விட உன் மீது அல்லாவுக்கு சக்தி அதிகம், தெரிஞ்சிக்க. உனக்கு சக்தி இருக்குன்னு அடிக்கிற, அப்போ இவனை விட உனக்கு கூட சக்தி தான், ஆனால் உன்னை விட அல்லாவுக்கு சக்தி இருக்காது, என்ன செய்வேன்? அப்போ இவன் மீது உனக்கு இருக்கிற வலிமையை விட அல்லாவுக்கு உண்மையில வலிமை அதிகம் இருக்குது, அதை விளங்கிக்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, லா ஆல்ரெடி இப்போ மம்லுக்கன் பாது அபதா, இன்னுமே ஒரு காலத்துலையும் அல்லாவுடைய தூதரை நான் அடிமை அடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாக முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. இதே செய்தியில் வந்து இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாவுடைய தூதரை ஹுர்ருன்லி வஜிஹில்லா, இவர் அல்லாவுடைய திருப்திக்காக நான் சுதந்திரம் கொடுத்துட்றேன், விடுதலை செஞ்சுறேங்கிறார். அந்த அடிமையை முதல் அடிக்கிறாரு. அடித்தவன் ரசூல்லா எப்படி எச்சரிக்கை பண்ணுறாங்க, உனக்கு தான் கை இருக்குன்னு அடிக்கிற, அல்லாஹ் உன்னை பிடிக்க நினச்சா உங்கள் இது என்ன ஆகும், உன்னை விட அல்லாவுடைய வலிமை கூட, அதுக்கு பயந்துக்க, இது சின்ன விஷயம் இல்லை, அல்லாஹ் அதை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் கேள்வி கேட்பான். அர்த்தம் என்னதுக்கு, இதெல்லாம் எல்லாம் கேள்வி கேட்பான், இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்குது, உனக்கு கேள்வி விசாரணை இருக்குது. இதை சொன்ன உடனே இனிமேல் நான் அடிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு. அது எதிர்காலத்துக்கு உள்ள விஷயம். இந்த ஹதீஸில் இன்னொரு இடத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹுவ ஹுர்ருன்லி வஜிஹில்லா, அல்லாவுடைய தூதரே அந்த அடிமை வந்து உங்கள் அல்லாவுடைய திருப்திக்காக வேண்டி இன்றோடு விடுதலை, அவன் அடிமையை வச்சுக்கிறல, சுதந்திரம் கொடுத்து ஒரு அடி கொடுத்ததுக்காக வேண்டி அந்த அடிமையை சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அம்மா லவ்லம் தஃபால், இதை மட்டும் நீ செஞ்சு இருக்காவிட்டால் லஃபகத்துக்கு நார் லமசத்துக்கு நார், நரகம் உன்னை தீண்டி இருக்கும். நல்ல வேலைக்கு செஞ்ச, நீ அடிச்சு போட்டு இனிமேல் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மட்டும் போனேன்னு வையி, இவனை விடுதலை மட்டும் செய்யலேன்னு வையி, அப்போ என்ன வாயிறேன், நரகம் தீண்டும். நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குற காரியம் எது, அடிக்கிறது. ஊழியன் அடிமை அடிக்கிறது. அடிமை அடிக்கக்கூடாதுன்னா எப்படி வேலைக்காரன் அடிப்பீங்க, ஊழியன் எப்படி அடிப்பீங்க? உங்களுக்கு கீழே உள்ளவனுக்கு கொஞ்சம் சம்பளம் வாங்கணும், ரொம்ப சம்பளம் வாங்கணும், அடிக்கிறான், அதெல்லாம் பார்க்குறோம். முதலாளி அடிக்கிற ஒரு பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் மேனேஜராக இருக்கணும், அவனுக்கு உள்ள போட்டு அடிப்பான். இதெல்லாம் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா, அடிக்கிறது இப்படி உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? கையை நீட்டு உங்களுக்கு யார் அந்த உரிமையை தந்தா? அப்போ யாரையுமே அடிக்கக்கூடாது, அது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஊழியருக்கு ஒரு வேலைக்கு ஆள் வச்சுருந்தோம்னு சொன்னால், வீட்டு வேலைக்கு ஆண்களை வச்சுருக்கலாம், பெண்களை வச்சுருக்கலாம், அது கடை வேலைக்கு வச்சுருக்கலாம், நிறுவனத்தில் வச்சுருக்கலாம், எந்த வேலைக்கு வச்சுருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள ஒரு சக்தின்னு ஒன்று இருக்குது. வேலைன்னு சொல்லி கொடுத்துட்டா கூட அந்த மனிதனுடைய சக்தி நமக்கு தெரியத்தானே செய்யும். கணிக்கும் போது தெரியும், இவனுக்கு வந்து இவ்வளவு வேலை செய்ய முடியாது, இவன் வந்து இந்த அளவுக்கு வேலை செய்வான் அப்படின்னு கணித்து அந்த சக்திக்கு உள்ள வேலையைத்தான் என்ன செய்யணும், எந்த ஊழியருக்கும் கொடுக்கணும். ஒரு வயசான ஒரு 65 வயசு ஆள் இருக்கார், அவர்கிட்ட போய் இந்த மூட்டையை தூக்கிட்டு வான்னு சொல்ல முடியுமா? அவர் தூக்க முடியுமா? அவருக்கு மிளகா மூட்டையை சொன்னால் தூக்கிட்டு வந்துடுவார். சீனி மூட்டையை தூக்குவார், அவர் தூக்க முடியாது, வெயிட்டு கூட. அதை தூக்குறாங்க ஒரு 25-40-45 வயசு வரைக்கும் தான் ஒருத்தனுக்கு என்ன செய்ய முடியும், தூக்க முடியும். யாருக்கு வந்து எந்த வேலைக்கு சக்தி இருக்கிறதோ அதுக்கு மேற்கொண்டு கொடுத்துடவே கூடாது. சக்தி இருந்தால் எவ்வளோ நாள் கூட அந்த கூலி தானே கொடுக்க போகிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லீல் மம்லூக்கி தாமுஹு வ கிஸ்வத்துஹு, உங்களுடைய அடிமைன்னா ஊழியர்னு வச்சுக்கிறங்க, அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து தாமுஹு கிஸ்வத்துஹு, அவனுக்கு உணவும் கொடுக்க வேண்டும், உடையும் கொடுக்க வேண்டும். அது போக ஒலாயு கல்லஃபு மினல் அமலி, எந்த ஒரு காரியத்தையும் வேலைகளில் வந்து அவங்கள வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. இல்லாமல் யுத்தியகு, அவர் சக்திக்கு உட்பட்டதை தவிர வேலை கொடுக்கக்கூடாது. அப்போ வேலைக்கு பல தரப்பட்ட ஆளுக்கு இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களை வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. ஒரு சின்ன பிள்ளை எவ்வளோ வேலை செய்யணும் தெரியாதா? உலகத்தில் சட்டம் போட்டிருக்காங்க, சிறுவர் வேலை வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க. சும்மா போய் சொல்கிறாங்க. சிறுவர்கள் வந்து சினிமாவில் சின்ன நட்சத்திரங்கள் நடிக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ சிவகாசிக்கு போனால் சின்ன பிள்ளை தான் பட்டாசுலாம் தயாரிக்குதுவோ. சும்மா நமக்கு மற்ற இடத்துல வந்துட்டு சட்டம் பேசுவாங்கன்னு வைங்களேன். சிறுவர்கள் வேலைக்கு வைக்கிறாங்கன்னு வைங்க, வேலைக்கு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு என்ன வறுமையோ சின்ன ஆளை வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த பையன் சம்பாரித்து வந்து ஏதோ கஞ்சி ஊற்றுட்டுமே நினைப்பாங்க. அப்படி ஒரு குடும்பமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், சிறுவர் வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை வச்சு தான் வாழக்கூடிய குடும்பமாக இருந்தால் அந்த உதவித்தொகையை அரசாங்கம் கொடுத்துவிட்டு என்ன செய்யணும் சொல்லணும். சட்டம் போடுறாங்க, உலகம் பூரா என்ன செய்கிறாங்க, சிறுவர்களை வேலைக்கு வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது கரெக்டு தான், வைக்கக்கூடாதுன்னு அவன் தான் இருக்கிறான். அந்த புருஷங்காரை விட்டு ஓடி போயிட்டான், ஒரு பொம்பளை மட்டும் இருக்கிறா.
அவளுக்கு வயசான போல இருக்கா, எந்த வேலையும் பார்க்க முடியாது, அந்த பையன் ஏதோ வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் சோறு கிடைக்கும்னா யார் பார்ப்பாத? அப்போ சிறுவர்களை வேலைக்கு வைக்கக்கூடாதுங்கிறது தப்புலாம் கிடையாது. என்ன வைக்கணும்னு கேட்டால், அந்த வேலைக்கு சிறுவர்களை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் ஏன் இந்த வேலைக்கு வந்திருக்கிறான்னு நீங்கள் யோசிக்கணும். ஒரு அரசாங்கம் வந்து யோசிக்கணும். யோசித்து இந்த கட்டத்தில் சிறுவர்கள் வேலைக்கு வந்திருந்தார்கள்னு சொன்னால் அந்த சிறுவனுடைய பெற்றோருக்கு எதனால் நீ வேலைக்கு அனுப்புகிறாயோ அதுக்கு நாங்கள் தீர்வு சொல்கிறோம்னு சொல்லி அதுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்துப்படி வேலைக்கு அனுப்ப மாட்டா, அப்படி வந்துடும். சரி, அது இருக்கட்டும். இப்போ சின்ன ஆளை பெரிய ஆளை வேலைக்கு வச்சுருக்கிறீங்க, வேலைக்கு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதில் நம்ம என்ன கணக்குன்னு கேட்டால் சக்தி இருக்கான்னு பார்க்கணும். சின்ன பிள்ளைக்கு என்ன வேலையை கொடுக்கலாம், பெரிய ஆளுக்கு என்ன சக்தி கொடுக்கலாம். அல்லது ஒருத்தர் நல்ல திருகாத்திரமாக இருப்பான், 2 நாளாக கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருப்பான், அவன் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கும்போது அதுக்குள்ள மாதிரி தானே வேலையை கொடுக்கணும். அவனே பாதிக்கப்பட்டிருக்கான், அவன்கிட்ட தூக்கிட்டு பெரிய பெரிய வேலையை கொடுத்தோம்னா முடியாது. அப்போ நோயாளியாக இருக்கும் பொழுது நல்லபடியாக இருக்கும்போது செஞ்ச அளவுக்கு வேலை செய்ய முடியாது. அப்போ அந்த பலவீனங்களையெல்லாம் பார்க்கணும். வேலைக்கு வரும் பொழுது நம்மளை மாதிரி பார்க்கணும். நம்ம வந்து நல்லா இருக்கும்போது செய்கிற வேலையை நோயாக இருக்கும்போது செய்வோமா? செய்ய மாட்டோம்ல. நம்மளே 25 வயசில் செஞ்ச வேலையை 65 வயசில் செய்வோமா? செய்ய மாட்டோம்ல. அப்போ நம்மளை கொண்டு எடை போட்டு பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி இருந்தால் நம்ம செய்வோமா? ஒருத்தன் வேலையை கொடுக்கும் பொழுது அந்த நிலையில் நாம் இருந்தால் அந்த வேலையை நமக்கு ஒருத்தன் சொன்னால் ஒத்துக்குறோமா? ஒத்துக்கிற மாட்டோம்ல. ஒத்துக்குறோன்னா செய்யுங்க, அது கஷ்டம் கிடையாது. கஷ்டமான வேலைகள் கொடுக்காம பார்த்துக்கு சம்பளம் தான் கொடுக்குறோம், அதுலேயும் என்ன இருக்குன்னு மனிதாபிமானம் இருக்கணும். கஷ்டமான வேலையை கொடுத்துடக்கூடாது. அது ஒரு விஷயமாச்சு. அடுத்ததாக இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி வந்து புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 30வது ஹதீஸு. அபூதருல் கிஃபாரின்னு ஒரு சஹாபி. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த காலத்தில் ட்ரெஸ்லாம் கம்மியாக உள்ள காலம். அப்போ மேலே அணிகிற ஆடை மாதிரியே கீழே ஒரு ஆடை அணிகிறதுங்கிறது நம்ம பணக்காரங்க தான் அணிவாங்க. வசதி உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க, ஒரு சும்மா துணியை போத்திட்டு போவாங்களே தவிர மேலே ஒரு ஜுப்பா கீழே ஒரு பேண்ட் இப்படி போட்டால் பெரிய பணக்காரங்கன்ற அர்த்தம். இந்த மாதிரி ஒரு செட்டு ஆடைகள் அணிபவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. அபூதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரும் மேலாடை கீழாடை அணிஞ்சிருக்காரு. அதே மாதிரியான ஒரு ஆடை வந்து அவருடைய வேலைக்காரருக்கும் ஊழியருக்கும் அணிஞ்சு வச்சு கூட்டிகிட்டு வர்றாரு. 2 பேருமா வர்றாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, எல்லாம் வந்து இப்படி பார்க்குறாங்க ஆச்சரியமாக. என்னடா வேலைக்காரவன் இவர் முதலாளிக்காரராக இருக்கார், இவர் அணிந்திருக்கிற இந்த மாதிரி ஆடையை வந்து அவனுக்கும் கொடுத்துருக்கிறாரா, என்னப்பா விஷயம்னு என்ன செய்கிறாங்க, அவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க. ஃபசால்த்து அனுதாலிக்க, இதை பற்றி அபூதர்கிட்ட கேட்குறோம், ஏன் இப்படி செய்கிறீங்க, நீங்கள் வந்து முதலாளி அவனுக்கு இப்படி கொடுங்க, துண்டை போற்றி விட வேண்டியது தானே எல்லோரும் இருக்கிற மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வேறு ஒன்றும் கிடையாது, நான் வந்து ஒரு நாள் இந்த ஊழியரை வந்து திட்டிவிட்டேன். திட்டும்போது அவங்க அம்மாவை இணைத்து திட்டேன். அம்மா இந்த அந்த மோனன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நினைச்சிட்டாருன்னு திட்டார். இவர் என்ன செஞ்சு அதுக்கான ஆபாசமாக திட்டலை. அவங்க அம்மா வந்து அஜமி, அரபி மொழி பேசாதவங்க, நீ அஜமி பொண்ணு தானே பையன் தானடான்னு சொல்லிவிட்டார் போல இருக்குது, வேறு ஒரு இப்பில் வருது. அப்போ அவங்க அம்மாவை சொல்லி தாயை சொல்லி நினச்சிட்டேன், நான் திட்டேன். திட்டின உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு இந்த புகார் போகுது, இந்த மாதிரி என்னை வந்து இந்த மாதிரி திட்டுறாரு எங்கள் முதலாளி, இந்த வேலை செய்யலைங்கிறதுக்காண்டி எங்கள் அம்மாவை இழுத்து என்ன செய்கிறாரு, என்னையை திட்டுறாரு அப்படின்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட விட்றாங்க. அபூதர்ரே ஐயர் தகுபி உம்மிஹி, அவர் தாயை சுட்டி தாயோடு இணைத்து நீ இவரை குறை சொன்னாயா, இவரை வந்து பழித்தாயான்னு கேட்குறாங்க. இன்னக்க இம்ரோவுன் ஃபீக்க ஜாகிலியா, நீ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கூட உங்கள்கிட்ட வந்து ஜாகிலியா அறியாமைத்தனம் இருக்குத. இஸ்லாத்துக்கு வந்தால் ஜாகிலியத்து போயிடணும், மூட நம்பிக்கை போயிடணும், மடத்தனமான செயல்கள் போயிடணும். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நீ வந்து மூட நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறாயே என்று சொல்லிவிட்டு அப்போ ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இஹ்வானுக்கும் ஹவலுக்கும் ஜாலஹமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், இந்த உங்களுடைய இந்த வேலையாட்கள் என்பது உங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்கள், அவர்களை உங்கள் கையின் கீழ் அல்லாஹ் தந்திருக்கிறான். உன்ட்ட காசு கூட இருக்க அவன்கிட்ட தந்துட்டான், நாளைக்கு அவங்க கையில் காசு போனால் நீ அவனுக்கு கீழே நீ போய் இருப்ப, அல்லாஹ் இதை தந்து விட்டான். ஃபமன்கான் அஹூஹு தஹ்த எதிஹி, யார் தனக்கு கீழே ஒரு வேலையாளை பெறுகிற அளவுக்கு வசதி பெற்று இருக்கிறாரோ, ஃபொல் இத்திமுஹு மிம்மா யகுலு, அவர் சாப்பிடுவதையே அவருக்கும் சாப்பிட கொடுக்கட்டும், தான் சாப்பிடுவதையே அவருக்கு சாப்பிட கொடுக்கட்டும். ஒல் யுல்பிசுஹு மிம்மா எல்பசு, தான் அணிவதையே அவருக்கும் அணிய கொடுக்கட்டும். ஒலாத்து கல்லிபுகுமா எகலிபுகும், அவர்களை மிகைக்கக்கூடிய வேலைகளை அவர் கொடுத்து விடாமல் சிரமப்படுத்தாமல் இருக்கட்டும். ஃபைன் கல்லப்து போகும், அப்படி அவங்களுக்கு செய்ய முடியாத ஒரு கடின வேலையை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஃபஐனுஹும், நீங்கள் அவங்களோட சேர்ந்து அந்த வேலையை செய்யுங்க. ஒரு மூட்டையை தூக்க சொல்கிறீங்களா, வாடா ஆளுக்கு ஒரு கை பிடிப்போம், அப்படி செய்யணும். அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி வழிகாட்டுறாங்கன்னு கேட்டால், உங்கள்கிட்ட வந்து வேலைக்காரர் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து ரொம்ப திட்டுறது, அசிங்கமாக திட்டுறதுக்கு என்ன வேலை இருக்குது, அது அடிக்கிறது கூடான்ட்டாங்க, இது திட்டுறதே கூடான்னு வருது பாருங்கள். திட்டுறதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொல்லா, நீ ஒரு மடைப்பயிலாக இருக்கேங்கிறாங்க, நீ ஒரு இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஜாகிலியத்து இருக்குது, மூடத்தனம் இருக்குது என்று சொல்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் அந்த வேலைக்காரங்களை வந்து இழிவாக திட்டுறாங்களோ,
வேலைக்காரங்களை கூட நம்ம திட்டம் நிறைய நீங்கள் பார்க்குறீங்க. இந்த புருஷுவாக்கள் மாதிரி நம்ம இஸ்லாத்திலே நிறைய பேர் சில பகுதிகளில் மிட்டா மிராஸ் மாதிரி இருப்பாங்க. மிட்டா மிராசன் என்னவோ தேவலோகத்தில் இறங்கின மாதிரி உயர் ஜாதி இஸ்லாத்தில் இல்லாத ஒரு ஜாதிமாக நினைத்து கொண்டு கீழ்த்தட்டு மக்களை எல்லாம் என்ன செய்வாங்க, ரொம்ப அசிங்கமாக கூப்பிடுவார்கள். பெரிய ஆளாக இருப்பான், அவன் 75 வயசுக்காரனாக இருப்பான், 25 வயசு உள்ளவன் வந்து ஒரு வாடான்னு பேரை சொல்லி கொடுப்பான், டே அப்படின்னு சொல்லி. இப்படி கூப்பிடுற பழக்கமெல்லாம் வேறு சமுதாயத்தை நீங்கள் அதிகமாக காணலாம். நம்ம சமுதாயத்திலே அங்கேருந்து வந்த பிறகு மாறலை. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி சில பகுதிகளில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் நடக்க முடியாது. கீழே உள்ளவனை வந்து திட்டுறதுலாம் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்து திட்ட முடியாது. வேறவனுக்கு அவனுக்கு சட்டம் இல்லை, அவன் எப்படி வேணால் நடந்துட்டு போயிடலாம். ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு நடக்கலாமான்னா நடக்கக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன அறிவுரை சொன்னாங்கன்னு கேட்டால், நீ உனக்கு வேலைக்காரன் ஒருத்தனை வச்சுக்கிட்டீங்கன்னா, பர்மனெண்ட்டாக வேலைக்காரன் வச்சுக்கிட்டீங்கள, வேலைக்காரனுக்குள்ள உணவு உன் பொறுப்பு தானே, நீ சாப்பிட்ற உணவு அவனுக்கு கொடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றீங்களோ வீட்டு சாப்பாடுன்னு கொடுத்துட்டீங்க. சாப்பாடு இல்லாமல் வேலைக்கு சேர்ப்போம், காசை கொடுத்து அது ஒரு விஷயம். சாப்பாடு கொடுக்குற மாதிரி வேலைக்கு சேர்த்திங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாட்டை நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் அணியிற ஆடை அவனுக்கு அணிய வேண்டும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் அதே ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு வந்துருக்கேங்கிறார். நான் அணியிற அதே ட்ரெஸ்ஸை ஏன் போட்டிருக்கேன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு அறிவுரை எனக்கு சொன்னார்கள். எதுக்கு சொன்னார்கள்? நான் வந்து திட்டுனதுக்காக சொன்னார்கள். அதுலேருந்து நான் இதை கடைப்பிடிக்கிறேன், இவருக்கு எந்த வேலையை நான் கொடுக்க மாட்டேன், கஷ்டப்படுத்துகிற வேலை கொடுக்க மாட்டேன் அவர் எல்லாத்தையும் வழக்கமாக சொல்கிறார். இது புகாரியில் 30வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி வந்து வேலையாட்களை வந்து அடிக்கிறதும் கூடாது. வேலையாட்கள்ங்கிறது என்ன விளங்கிக்கிறேன்னு, நமக்கு அவங்க துணை செய்கிறாங்க, அவங்களாம் இல்லைன்னு சொன்னால் நாம் முதலாளி கிடையாது. வேலையாட்கள்னு யாரும் இல்லைன்னு சொன்னால் நீங்களே அம்பிட்டு நீங்கள் பார்த்துருவீங்களா? உங்கள்கிட்ட அம்பிட்டு வரையும் பார்க்க முடியுமா? 100 ஏக்கர் நிலம் வச்சுருப்பீங்க, அதில் நீங்களே கலப்பை பிடிச்சி, நீங்களே உழுது, நீங்களே நாற்று, நீங்களே களை எடுத்து, நீங்களே அறுவடை செஞ்சு, நீங்களே தூத்தி எல்லாம் செஞ்சுருவீங்களா? அப்போ அவன்லாம் இருந்தாலும் செய்ய முடியுது. அப்போ அவர்கள்லாம் நமக்கு உதவியாளர்கள் நீ நினைக்கணும். வேலையாட்களை வந்து ஏதோ அவங்க நம்ம கொண்டு வாழ்க்கை நடக்கிறது, அவங்களுக்கு கொண்டு தான் நம்ம வாழ்கிறோம். நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியவன்னு நினச்சிங்கன்னா இப்படிலாம் நடத்த மனசு வராது. அவனும் மனுஷன், அவனும் ஆதமுடைய மகன். அவன் ஏழ்மையாக இருக்கிறனால அவன் வேறு ஜாதியாக போயிடுவான். அவன் அந்த ஒரு ஆதமுடைய பிள்ளை தான், நீ ஆதமுடைய பிள்ளை தான். அவன்கிட்ட காசு இருக்கு, அவன்கிட்ட காசு இல்லை. இந்த ஒரு தத்துவத்தை விளங்கி கொள்ளணுங்கிறத நம்ம என்ன புரியணும். அதே மாதிரி வந்து அப்துல் மலிக் பின் மர்வான் அவர் தான் மதீனாவுடைய ஆட்சியாளர் இருக்கிறார். இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அவர் என்ன செய்கிறார், அவர் வீட்டுக்கு வந்து உம்மு தர்தாங்கிறவங்க வந்து அவங்க மர்வானுடைய மனைவியை பார்க்குறதுக்காக வந்து அங்கே தங்குறாங்க. அப்படி தங்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா, அந்த அப்துல் மலிக் என்பவர், அவர் தானே மன்னராக இருக்கார். அப்துல் மலிக் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தன்னுடைய ஊழியரை கூப்பிட்றாரு, எங்கள் வாடான்னு கூப்பிட்றாரு போல இருக்கு. அந்த ஆள் கூப்பிட்ட ஒன்று வரல, கொஞ்சம் லேட்டாக வர்றார். லேட்டாக வந்தோன்னே இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. எப்போ கூப்பிட்டேன், எப்போ வர்ற அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி இவர் கோவப்பட்டு இருந்துச்சுன்னா ஃபல்லானஹு, அவர் வந்து சபிக்கிறார். நாசமாக போ, தொலைஞ்சு போ, உருப்படாமல் போன்னு சொல்லுவோம்ல, அதை சபிக்கிறது. என்ன சொன்னார்னு தெரியல. சபிக்கிறேன்னா இதுதான் அர்த்தம். சபிக்கிறது என்று சொன்னால் எதிர்காலத்தில் இந்த மாதிரி போகணும், அந்த மாதிரி போகணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் சபிக்கிறது. அவர் சபித்து விடுகிறார். சபித்தவனை விடி நைட்டில் இந்த அம்மா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த தன்னுடைய தோழியுடைய கணவர் இந்த மாதிரி பேசுவதை வந்து உம்மு தர்தாங்கிறோம் கேட்டுட்ருக்குறாங்க. சுபுகு ஆனவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர்கிட்ட சொல்கிறாங்க, போய் சமயத்துக்குள் லைலா, நேற்று இரவு நான் வந்து காதில் விழுந்துச்சு, லாந்த ஹாதி மக்கஹீன தாவுத்தவு, அவரை கூப்பிடும்போது உன் ஊழியரை வந்து நீங்கள் சபிச்சிங்க, என் காதில் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன செய்கிறார், சொல்லிவிட்டு சமீத்து அபத்தர்தா யகூல், என் கணவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக என் கணவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார்? கணவர்னா அபுதர்தா, அந்த சல்மான் ஃபாரிசியோட சேர்த்து விட்டாங்களா அவர். என் கணவர் சொல்லியிருக்கிறாரு, லாயக்கூனு லஆனூன சுஹதா யௌமுல் கியாமா, எவனெல்லாம் சபித்து கொண்டிருக்கிறானோ அவன் கியாமத்து நாளில் யாருக்கும் பரிந்து பேச முடியாது. பரிந்து பேசுகிறவாசல் அடைச்சிருவான் மறுமை நாளில். அதாவது நம்ம சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. இது எடுத்தெடுப்பில் உள்ள விஷயம். அதுக்கு பிறகு என்ன செய்வான்னு கேட்டால், ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் வந்து சிலருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பான். சொர்க்கத்துக்கு நம்ம போயிட்டோன்னு வைங்க, நம்மளை கூப்பிட்டு உன் தெரிஞ்சவன்லாம் இருக்கான்லப்பா, நீ அவனெல்லாம் பார்த்து நீங்கள் என்கிட்ட சிபாரிசு பண்ணு, அவனே அல்லாவே சொல்லுவான். நம்ம என்ன செய்வோம், அந்த அவரை இவரெல்லாம் சிபாரிசு பண்ணுவோம். அது நம்ம சிபாரிசு பண்ணுறதுக்காக விடுறதில்லை, நமக்கு ஒரு கண்ணியம் தர்றதுக்காக வேண்டி அல்லாவே சொல்லி என்ன செய்வான்னு கேட்டால், ஏன்ப்பா மாமா மச்சான்லாம் கிடக்கிறானே, அவனுக்காக என்கிட்ட கேட்க வேண்டியதானு அல்லா சொல்லுவான். அப்போ இவன் போய் என்ன செய்வான், யா அல்லா நான் அவரெல்லாம் விடுதலை செய்யணும்னு கேட்பான். இப்படியான வாய்ப்பு வந்து சொர்க்கத்திற்கு சென்றவர்கள், முந்தி சென்றவர்கள், பிந்தி சென்றவர்களுக்காக வேண்டி ஷஃபாத்து செஞ்சு பல பேர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்காதுறாங்கிறாங்க. யார் ஒருத்தன் ஊழியர்களை சபிக்கிறானோ நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ. உனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரன் உன்னோட மார்க் கம்மியாக வாங்கி நரகத்தில் கிடப்பான். அல்லாஹ் என்ன செய்கிறான், கம்மியான மார்க் வாங்கின ஆட்களுக்காக வேண்டி முதல் மார்க் வாங்கின ஆட்களை வந்து பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு கௌரவத்தை தருகிறான். அந்த கௌரவத்தையும் தருகிறான்,
அதன் மூலமாக அவனை வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு வருகிறான்ட்டு பெரிய கிரேடு தானே. அப்போ உன் சொந்தக்காரங்களாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறன்ற சின்ன விஷயமா? அப்படியான ஒரு வாய்ப்பை வந்து அல்லாஹ் தருவானு. அது யாருக்கு கிடையாதான்? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லாயக்கூனு லஆனூன, சபிக்கிறாங்க பாருங்கள், அப்படி நாசமாக போ, உருப்படாமல் போ, தொலைஞ்சு போ, ஒன்றுக்காகவும் போ அப்படின்னு சொல்லக்கூடிய சாபம் விடக்கூடியவர்களுக்கு வந்து ஷுஃபா, அவர்கள் பரிந்து பேசக்கூடியவர்களாக ஆக மாட்டார்கள். ஒலா சுகதா, சாட்சி சொல்லக்கூடியவர்கள் ஆக மாட்டார்கள். யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் அவங்க இந்த மாதிரி செய்ய முடியாது என்று என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குது? நம்ம ஊழியர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஊழியர்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது? கடுமையாக நடக்கிறோங்கிற பேரில் கட்டுப்பாடாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிற விஷயங்கள்லாம் வேறு. அதெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒரு மனிதனுக்கு அவன் தாங்கி கொள்கிற அளவுக்கு உள்ளதாக இருக்கணும். நம்மளை ஒருத்தர் இந்த மாதிரி ரோட்டில் உள்ள திட்டினா நம்ம ஒத்துக்குருவோமா? நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்கும்? அப்படின்லாம் உணர்ந்து என்ன செய்யணும்? ஊழியர்கள்ட்ட நடக்கணும். ஊழியர்கள்ட்ட நடக்கிற ஊழியர்கள் உரிமை வந்து இன்னும் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.